சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். தவிக ஆட்சி அமைந்த பிறகு முதல் பயணமாக விஜய் அவர்கள் டெல்லி நாளை செல்ல போகிறார். முதல்வர் விஜய் அவர்கள் மோடி மற்றும் ராகுல் காந்தியுடன் ரகசிய சந்திப்பா? இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன? தமிழகத்திற்காக நிதி மற்றும் உரிமைகள் குறித்து பேசப் போகிறார்களா என்பதை இந்த ஒரு வீடியோவின் மூலம் முழுமைக்கும் தெரிந்து கொள்ளலாம். நாளை பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு, பின்னணியும் காரணங்களும். ஒரு மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு நாட்டின் பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெறுவதும் மாநிலத்தின் தேவைகளை முன்வைப்பதும் ஒரு வழக்கமான அரசு முறையாகத்தான் இதுவரைக்கும் நடந்து கொண்டும் இருக்கிறது. எனினும் இதன் பின்னணியில் மிக முக்கியமான நிர்வாக காரணங்களும் இருக்கிறது. மாநில நிதி மற்றும் உரிமைகள். தமிழகத்தின் தற்போதைய நிதி நிலைமை, மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை மற்றும் மாநிலத்திற்கான நிதி பகிர்வு குறித்து விஜய் அவர்கள் பிரதமரிடம் பேசுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குமாம். இரண்டாவதாக, மத்திய அரசு திட்டங்கள். தமிழகத்தில் நிலுவையில் உள்ள பல்வேறு மத்திய மாநில கூட்டு உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகளை விரிவுபடுத்த கோரிக்கைகளும் இதன் மூலம் விஜய் அவர்கள் நாளை கேட்கலாம் என்றும் ஒரு தரப்பு வாதங்களிலிருந்து கூறப்படுகிறது. மூன்றாவதாக, கூட்டாட்சியில் ஒரு இணக்கம். மத்திய அரசோடு இணக்கமான ஒரு நிர்வாக உறவை வளர்த்து கொள்வது ஒரு புதிய முதலமைச்சராக தனது மாநில திட்டங்களை தொய்வின்றி செயல்படுத்த விஜய் அவர்களுக்கு அவசியமாகிறது என்று அனைவராலும் பேசப்படுகிறது. நம்ம காத்திருந்து காணலாம். ராகுல் காந்தியுடனான சந்திப்பு. இது அரசியல்ல ஒரு பின்னணியாகவே இருக்கிறது. பிரதமரை சந்திப்பது அரசு முறை சார்ந்ததாக இருந்தாலுமே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்திப்பது முற்றிலும் ஒரு முக்கியமான அரசியலுக்கான ஒரு நகர்வாக இருக்குமாம். கூட்டணி மற்றும் ஆட்சியின் ஆதரவு. அண்மையில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தவிக 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. எனினும் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள், சில இடங்கள் 118 இடங்கள் வேண்டும், அதனால சில இடங்கள் குறைவாக இருந்தது. அந்த ஒரு சூழலில் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு தான் ஆட்சியானது அமைக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் இந்த ஆட்சியில் வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கிறது அல்லது அரசில் பங்கேற்க பரிசீலித்து வருகிறது என்றும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, நன்றி தெரிவித்தல். விஜயின் பதவியேற்பு விழாவிற்கு ராகுல் காந்தி நேரில் வந்திருந்து இருவருக்குள்ளேயும் இருக்கும் இணக்கத்தை காட்டியது. தனக்கு ஆதரவு அளித்ததற்காக ராகுல் காந்திக்கு நேரில் நன்றி தெரிவிப்பதும் தமிழகத்தில் சுமூகமான கூட்டாட்சி அரசாங்கத்தை நடத்துவது குறித்து இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படும் என்றும் அனைவராலும் பேசப்படுகிறது. அடுத்ததா, நிதி மற்றும் மாநில உரிமைகள் குறித்த முக்கியமான அம்சங்கள். தமிழகத்தின் உரிமைகள் குறித்து பேசுவதற்காகவே விஜய் டெல்லி செல்கிறார் என்று அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுவதன் பின்னணியில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. 1, நிதி பகிர்வு. தமிழகம் மத்திய அரசுக்கு செலுத்தும் வரி பணத்திற்கு இணையாக மாநிலத்திற்கு திரும்ப கிடைக்கும் நிதி மிக குறைவு என்ற ஆதங்கம் நீண்ட காலமாக இருந்து கொண்டும் இருக்கிறது. இதனை புதிய முதல்வர் எவ்வாறு அணுகுகிறார் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும். இரண்டாவதாக, கல்வி மற்றும் மொழியுரிமை. நீட் தேர்வு விலக்கு மற்றும் புதிய கல்விக் கொள்கை குறித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை புதிய அரசு எவ்வாறு டெல்லியில் பிரதிபலிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகமாகவே வரவேற்கவும் செய்யும். மூன்றாவதாக, மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு. எதிர்காலத்தில் வரவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்துவிடக்கூடாது என்ற மாநில உரிமை சார்ந்த கோரிக்கையும் இதில் அடங்கவும் செய்யுமாம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் விஜயின் இந்த டெல்லி பயணம் என்பது தமிழகத்தின் நிதி ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான அரசு முறை பயணங்கள் மற்றும் தமிழகத்தில் தனது புதிய ஆட்சியை எவ்விதமாக அச்சுறுத்தலும் இன்றி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொய்வின்றி நடத்துவதற்காக ஒரு அரசியல் ராஜதந்திர நகர்வாகவும் இது அனைத்து இடங்களிலும் பார்க்கப்படுகிறது. நம்ம காத்திருந்து காணலாம் இனிமேல் நடக்கப் போவது என்ன, விஜய் அவர்கள் மோடியிடம் என்ன பேசப் போகிறார், உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நன்றி.